திரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி இதை பற்றி நான் பாசிட்டிவ் கமெண்ட் தான் சொல்லணும். நீங்கள் டிஎம்கே சிம்பத்தைசராக இருக்க வேண்டாம், ஆனால் பல இடத்துக்கு போய் பேசுங்க. டிஎம்கே மேலே குறை சொல்கிறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறது இல்லை. தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் ஏனைய தருணங்களின் போதும் கடந்த காலங்களில் திராவிட இயக்கத்தின் குறித்து அவர் பேசிய பேச்சின் அதே பேச்சின் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நல்ல நடிகர், அரசியலில் கற்க வேண்டியது யாராலும். மோடி அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் கூட சொல்றது இல்ல, அதனால நான் சொல்றேன் முதல்வர் வேட்பாளர். இவர் கட்சியில் வேட்பாளராக இத்தனை தேர்தலில் நின்றவங்க அடுத்த தேர்தலில் இவர் கட்சியிலேயே இருக்காங்களான்னு பாருங்க. பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு யாருக்கு எங்கே எங்கே கொடுத்தாரு? எந்த இடத்துல? விஜய் அவர்களுக்கு 41 பேரை வந்து அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கலாமே. என்னங்க எங்கே வந்திருக்கேன் தெரியல. இப்போ நான் பேசுன மாதிரி இங்கே வந்து பேசிருக்கணும்ல, இவ்வளோ விசில் அடிக்கிறீங்களா? எல்இடி திரையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர்களாக களமிறங்குபவர்களுடைய புகைப்படம் வெளியாகும். பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சார். முதல் படம் இதை பற்றி நான் பாசிட்டிவ் கமெண்ட் தான் சொல்லணும். எஸ், திரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி. இவ்வளோ அருமையான கேள்வி, ரொம்ப சந்தோஷம். பயணிச்சிருக்கீங்க நீங்கள். இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். இவரை நான் வந்து என்னை வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் பாடங்களை கற்றுத்தந்த டாக்டர் கலைஞரின் மகன். டாக்டர் கலைஞருடன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. ஒன்றாக பயணித்திருக்கின்றோம், ஒன்றாக பேசியிருக்கோம், பழகியிருக்கின்றோம். இன்றளவிலும் கூட என் மாமியார் இறந்த உடனே முதல் ஃபோன் கால் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு அரை மணி நேரத்தில் வந்து he came. So that is a feeling that he's got towards our family, a compassionate leader who has got empathy, who has got sympathy, and he wants to do something for the state. But certain policies are not liked by the National Party and us, so that we are going to oppose. So politics is somewhere where you try to say who's better, so we'll try to prove we are better than him. See, இவருடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா, இவருடைய ஒரு கடந்த 10 ஆண்டுகளை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மனாக மாறிட்டார். எல்டர் ஸ்டேட்ஸ்மனாக மட்டும் மாறாமல் ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, கட்சியில் மட்டுமில்லை கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி அரவணைக்கக்கூடிய தலைவராக மாறியிருக்கார். இது நீங்கள் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் யார் மனதையும் புண்படுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு வார்த்தையும் பேசியிருக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஹோல் பொலிட்டிக்கல் கரியரை நான் விட்டேன், லாஸ்ட் 10 இயர்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்வர்டு அண்ட் அவுட்வர்ட் லுக்கிங் சீஃப் மினிஸ்டர். இவர் எடுத்த முயற்சிகளில் நிறைய முதலீடு வந்திருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பேனலில் இவர் வந்து முதன்மையான இடத்துல இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாட்டுடைய முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் மிஸ்ஸா சட்டத்தின் கீழ் மிக கொடுமையான அனுபவங்களை சந்தித்து கடுமையான தன்னுடைய உழைப்பின் மூலமாக படிப்படியாக பல்வேறு வம்பு தும்பு வழக்குகளை துயரங்களை தாங்கி முதலமைச்சர் என்கிற உயரிய இடத்தினை தன் கடுமையான இன்றைக்கும் 74 வயதிலும் அயராத உழைக்கக்கூடிய அந்த உழைப்பின் உச்சமாக இந்த பதவிக்கு வந்த ஒருவர். ஜனநாயகத்தின் குறியீடு, அவர்தான் வெல்வார். திரு இபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் இல்லை, அவர் முதல்வர், இவர் வேட்பாளர். அப்படிதான் நீங்க கணக்கு முதல்வர் முதல்வர், இப்போ இவர் முதல்வர் வேட்பாளர். இல்ல, மோடி அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் கூட சொல்றது இல்ல, அதனால நான் சொல்றேன் முதல்வர் வேட்பாளர். சார் வில்லுங்க பிடிச்ச ஒரு ஆள் கூட வச்சிருக்கீங்க சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இஸ் கோயிங் டு பி தி இந்தியாவில் வந்து முதல்வர் வேட்பாளராக இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி பற்றி மை பீரியட் வித் him is not as long as கலைஞரோ ஸ்டாலினோ அந்த ஃபேமிலியோ இல்லை. I have not moved with him very closely as a friend or family. I know him as a leader after Madam Jayalalitha, with whom I had a close contact and connection in assembly. And அவங்க கூட நிறைய ஒருத்தர் பேசியிருக்கேன். இப்போ அவங்களை வந்து அசம்பிளியில் சந்திச்சிருக்காங்க. 110 விதியின் கீழ் பேசும்போது பேசியிருக்கேன். அவங்களுடைய பாலிசிஸ் அதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கூட பயணிக்கின்ற ஒரு தலைவர். அவங்க இறந்த பிறகும் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற வலிமை புரிந்த ஒருவர். ஸோ இஸ் ஸ்டாண்டிங் as a கேண்டிடேட். ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். இவர் வந்து நேரடியாக இவர் தலைமையை தாங்கி மக்கள் வாக்களித்து முதல்வர் ஆகவில்லை. முதல்வர் ஆனார், ஒத்துக்கிறேன். ஆனால் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். இவருடைய தலைமையில் சந்தித்த 3 தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஃப்ரண்ட்டு தோற்று போச்சு. 2019, 21, 24 3 தேர்தலை இவர் தலைமை தாங்கியிருக்கார். 3 தேர்தல் தோற்று போச்சு. அதனால் நீங்கள் எங்கே தான் நீங்கள் போங்க, உங்களுக்கு நீங்கள் டிஎம்கே சிம்பத்தைசராக இருக்க வேண்டாம், ஆனால் பல இடத்துக்கு போய் பேசுங்க. டிஎம்கே மேலே குறை சொல்கிறவங்க கூட
இவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறது இல்லை. காமன் டாக் வரல. அவங்க கட்சி அவங்களுடைய கூட்டணி வேணால் சொல்லாமலே காமன் பீப்புள் கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்ன்ற பேச்சு வரல. ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டராக தான் பார்க்கணும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த கட்சிக்குள்ளே இதெல்லாம் இந்த சூழ்ச்சியெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஆகிட்டாருன்றது அது ஒரு டேலண்ட் வேணும் தானே. கீழே இருந்து மேலே வந்தார்ல. ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாய குடியில் பிறந்து ஒரு அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய கிளை செயலராக தன்னுடைய பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராகவும் 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்களால் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்று கடுமையான விமர்சனத்துக்கு மத்தியில் ஒரு விவசாயிகள் குடியில் பிறந்த ஒரு சாதாரண கிராமப்புற தமிழனாய் அதை சாதித்து காட்டி மீண்டும் நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு விவசாயி. பல கட்சி இயங்குமுறைக்கு தேவையான கட்சி, அதன் அடையாளம் அவர். சீமான் நன்றி சகோதரர் சீமானவர் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்தை இதுக்காக நான் தான் சொன்னேன். சீமான் கொஞ்சம் தேசியத்தை தாண்டி நம்ம வந்து நேஷனலும் எடுத்துகிறோம். டோட்டல் கண்ட்ரி வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து அதை செய்யணும்னு நினச்சா அன்பு சகோதரர் வந்து உங்கள்கிட்ட நிறையா பேசணும்னு சொல்கிறாரு. ஆனால் 2 நாட்களை அவரோடு சந்தித்து அவர் மூளை செலவை செய்து சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஒரு முடிவோடு இருக்கீங்க? முடிவோடு இருக்கேன். அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அவரை மாற்ற முடியாது. என் நண்பர் தான். இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஐ லவ் ஹிம். இது வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது, எந்த ஒரு பாசிட்டிவ் கிடையாது. சும்மா ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ். ஒரு வீரப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்னு ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. அந்த பாலிட்டிக்ஸை ப்ளே பண்ணுறாரு வழியே. அதுக்காக அந்த ஆங்கிரி யங் மேன் ஓட்டு, அது ஒரு அளவுக்கு படித்து அந்த ஆங்கிரி யங் மேன் ஓட்டு கிடைக்க முடியல. ஒரு பாசிட்டிவ் அஜெண்டாவோ ஒரு இன்க்ளூசிவ் அஜெண்டாவோ கிடையாது. அதே ஒரு 6, 11, 8 அப்படியே அது மாதிரி ஊருக்கு பண்ணி போவோம். அவர் கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, அவர் கட்சியில் வேட்பாளராக நிற்கிறவங்க அடுத்த எலெக்ஷனில் அவர் கட்சியிலே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்கள். இவர் கட்சியில் வேட்பாளராக இத்தனை தேர்தலில் நின்றவங்க அடுத்த தேர்தலில் இவர் கட்சியிலே இருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு கட்சி எலெக்ஷன்லையும் ஒரு வேட்பாளரை போட்டுக்கிட்டே இருப்பார். புதுசாக குறிப்பாக மகளிரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவார் 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் வந்து இந்த கட்சியிலே இருக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு ஆங்கிரி யங் மேன் வீரப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷ்னலிசம் ஓட்டு. இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் ஓட்டெலாம் கிடையாது. எப்படின்னா ஒரு பையன் 18 வயசில் ஒரு மாதிரி முடி வெட்டுவான், 25 வயசில் இன்னொரு மாதிரி முடி வெட்டுவான், 30 வயசில் முடியே வெட்ட மாட்டான், முடி கொட்டி போயிடும். அது மாதிரி தான் இவன் 18 வயசில் ஒரு ஓட்டு போடுவான், 25 வயசு வரும்போது இது சரியா இல்லையானுமா, 30 வயசு போகும்போது ஓட்டே போட மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு யங் ரிபெல்லியஸ் ஃபேஸில் இருக்கும் போது இது இந்த ரொமான்டிசிசம் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் மெச்சூர் ஆக இதோட இம்ப்ராக்டிகாலிட்டி தெரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாற்றலின் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவிய தமிழர்களின் மனங்களை கவர்ந்த ஒருவர். ஆனால் இன்றைக்கு அதே பேச்சு அவர் தேர்தல் வாக்குறுதியின் போதும் தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் ஏனைய தருணங்களின் போதும் கடந்த காலங்களில் திராவிட இயக்கத்தின் குறித்து அவர் பேசிய அதே பேச்சின் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய ஒருவராக தன்னம்பிக்கையோடு எவரோடும் நான் கூட்டணி இல்லை, தனித்து தான் களங்காண்பேன், தனித்து தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பதவியை நான் அடைவேன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் உறுதியாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழர். தமிழ் தேசியம் அதிகமாக பேசுகிறார், மகிழ்ச்சி. ஆனால் கூட்டிசையும் அவர் இந்திய கூட்டிசையும் சேர்த்து பேச வேண்டும். விஜய் வாரிசில் என்னோட நடித்தார். வெரி குட் ஆக்டர், சூப்பர் ஸ்டார். இவரை சொன்னதுக்கே பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா ஐ ஃபெல்ட் லாங் பாய் 1999 சூரியவம்சம் படம் நடிக்கும் போது கலைஞர் அவர்கள் இருக்கும் அந்த விழாவிலே நான் சொன்னேன் விஜய் வில் பிகம் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன்றது தான் நான் சொன்னேன். அதுக்கே பல பேர் என்னை ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார்ன்ற பதவி கிடையாது, சூப்பர் ஸ்டார் யார் வேணாலும். எங்கள் அப்பா வந்து என்னுடைய சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் தட் இஸ் ஒன்லி திங் ஐ செட். ஸோ என்னை பொறுத்தவரை புதுசாக வந்து அரசியல் வந்திருக்காரு. இட் இஸ் காலம்தான் பதில் சொல்லணும். வாட் இஸ் பாலிசி அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன். ஸோ இஸ் கம் டு பாலிடிக்ஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் எந்த ஆர்டிகுலேஷனும் கிடையாது. இனி ஒரு ஷார்ப் ஆர்டிகுலேஷன். இப்போ நான் பேசுன மாதிரி இங்கே வந்து பேசிடணும்ல, இவ்வளோ விசில் அடிக்கிறீங்களா, என்ன மாதிரி இங்கே பேசணும்ல, அன்ஸ்ட்ரக்சர்டாக பேசிட்டு இந்த மாதிரி கழுத்தில் ஒரு மைக்கை மாட்டி இங்கே வந்து பேசணும்ல. நீங்கள் கேட்குற கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறேன் எனக்கு தெரியுமா, அந்த மாதிரி என்றைக்கு ஃபேஸ் பண்ணி ப்ரெஸ்ஸையும் பப்ளிக்கையும் என்றைக்கு வந்து ஃபேஸ் பண்ணி. ரெண்டாவது அவங்களோட சித்தாந்தம் என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி நான் முதலமைச்சராக என்ன செய்வேன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் 5 விஷயத்தை. சும்மா மதரோட ஆப்பிள் பை சொல்ல மாட்டேன். எல்லோரும் சமம், எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்வேன், சமத்துவம், இதெல்லாம் வந்து சும்மா இது மதரோட ஆப்பிள் பைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுக்கு யாருமே கோச்சிக்க முடியாது சொல்கிறதுல. ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் சொல்லணும். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் உங்களுடைய பொசிஷன் என்ன,
ஏன் அவங்க பொசிஷன், என்ன பண்ண போகிறீங்க, அதை சொல்கிறதுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. See, you can be a non-traditional politician, but end of the day, you must still start talking about specifics. ட்ரம்ப் வந்து ஒரு கன்வென்ஷனல் பாலிட்டிஷியன். ட்ரம்ப்போட ஒரு கன்வென்ஷனல் பாலிட்டிஷியனை வேர்ல்டே பார்த்துருக்க முடியாது. அவர் கட்சியிலே சேரல முதல்ல வந்து நாமினேஷன் போடும்போது. ஆனால் எத்தனை தடவை இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, பப்ளிக்கோட எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, எவ்வளோ ஒரு கருத்தை எவ்வளோ தடவை சொல்கிறாரு, எவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறாரு, கான்ஸ்டண்ட்டாக பேசுகிறார். அந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் பொசிஷனையும் சொல்லாமல் இருக்கும்போது எப்படி நான் அசஸ் பண்ண முடியும்? நீ ஒன்றுமே பண்ணலையே, நீ வந்து பேட் பண்ணால் தானே நீ ரன் அடிப்பே இல்லையான்னு எனக்கு தெரியும். உன் ஸ்கோரே எனக்கு தெரியாத. பாப்புலர் மூவி ஸ்டார், பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் வந்து அது என்ன ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்ஸ் என்ன, உங்களுடைய ஸ்பெசிஃபிக்ஸ் என்ன, இந்த மாதிரி லாங்குவேஜ் பொசிஷனை பற்றி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்ஸ் என்ன, ஒரு இஷ்யூலையும் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்ஸை சொல்லணும்ல. அந்த ஸ்பெசிஃபிக்ஸே தெரியாமல் என்னால் அசஸ் பண்ண முடியாது. இப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறது எதுவும் ஆனால் பிரமாதமான மூவி ஸ்டார், அது ஒத்துக்கிறேன். நான் பார்க்கல, ஆனால் நல்ல படம், நல்ல மூவி ஸ்டார், ஒத்துக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல் மூவி ஸ்டார். வேறு என்ன பப்ளிக் லைஃப்பில் நான் என்ன எப்படியும் அசஸ் பண்ண முடியும்? ஒரு ட்ராக் ரெக்கார்டே இல்லாதவன் நான் அசஸ் பண்ண முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச ட்ராக் ரெக்கார்ட் மூவியில் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் மூவி ஸ்டார், அவ்வளோதான். விஜய் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். இன்றைய லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட, தன் நடிப்பாற்றலால் கொள்ளை கொண்ட ஒரு நடிகர். அந்த அளவில் தமிழ்நாட்டு இளையோர்கள், மாணவர்கள், பெண்கள் மத்தியில் அசைக்க முடியாத ஒரு லட்சக்கணக்கான ஃபேன் ஃபாலோஸ் என்று சொல்லக்கூடிய ரசிகர்களை கொண்ட ஒருவர். அதுவே தனக்கு முதலமைச்சர் என்கிற இருக்கையை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையில் அரசியலுக்கு வந்த ஒருவர். நல்ல நடிகர். அரசியலில் கற்க வேண்டியது ஏராளம். மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. Co-presented by Milky Mist. Powered by Yasko Shirts, Trousers, Dhotis, Aswin's Sweets and Sai Developers. Location partner Kingmakers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.